பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய குடும்பத்தை நினைத்து கவலையோடு இருக்கிறீர்களா சகோதரர்களே? என் குடும்பத்தை நான் எப்படி செட்டில் பண்றது, என்னுடைய மகன் மகள் வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள், நான் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போயிருக்கிறீர்களா சகோதரர்களே? உங்களுடைய குடும்பத்தை நினைத்த பாரத்தினால் நிறைந்து போயிருக்கிறீர்களா? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நீ எனக்கு பயந்து தெய்வ பயத்தினால் எனக்குரிய காரியங்களை எல்லாம் செய்து என்னை நேசிக்கின்றபடினாலே நான் உன் குடும்பத்தை தலைக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காணொளி வாயிலாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இனி நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்த கவலை இல்லாதபடிக்கு தேவன் உங்கள் குடும்பத்தை தலைக்க செய்ய போகின்றார். இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya. praise the Lord. இங்க நம்ம பார்க்கும் பொழுது யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்துக்கு வருகின்றான். அந்த ராஜா சொல்கின்றான், இதோ எகிப்தியரை காட்டிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரேயர்கள் அதிகமாக பெருகி இருக்கிறார்கள். ஒரு போர்னு வந்துச்சுன்னா நம்ம எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு நம்மளோட யுத்தம் புரிய வந்தாலும் வருவாங்க. அதனால நாம இவர்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அநேக வேலைகளை கொடுத்தார்களாம். அவருடைய இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கசப்பாயிற்று என்று வேதம் சொல்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது இந்த எகிப்து ராஜா சொல்றான், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பெருகாம இருக்கணும்னா ஒரு வழி சொல்றான், இந்த எபிரேய மருத்துவச்சிகளை கூப்பிட்டு இந்த இஸ்ரேல் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது ஆண் பிள்ளைகள் பிறந்தா அதை கொன்னு போட்டுருங்க, பெண் பிள்ளைகள் இருந்தா உயிரோட விடுங்கன்னு சொல்றப்ப இந்த மருத்துவச்சிகள் எபிரேய மருத்துவச்சிகள் சிப்பிரால் போரால் 2 பேரும் தேவனுக்கு பயந்தபடியினாலே பிள்ளைகளை சாகடிக்காமல் உயிரோடு வைக்கின்றார்கள். இதை அறிந்த அந்த எகிப்தின் ராஜா வந்து கேட்கின்றான், நான் உங்களுக்கு சொன்னேனே ஏன் செய்யவில்லை என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணிகள் சொல்கின்றார்கள், எபிரேய ஸ்திரீகள் மிகவும் பலம் உள்ளவர்கள், நாங்க போகிறதுக்கு முன்னாடி அவர்கள் பிரசவித்தாகிடுதுன்னு சொன்னதுனால அவர்கள் சென்று விடுகிறார்கள். இதனால தேவனுடைய பார்வையில் அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காத்தபடியினாலே தேவன் அந்த மருத்துவச்சிக்கு நன்மை செய்தார் என்று வேதம் சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுக்கு பயந்திருந்தபடினாலே தேவன் இந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை தலைக்கும்படி செய்தார். ஆமேன். அது போல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க தேவனுக்கு பயந்து எல்லா காரியத்தையும் செய்கின்றபடியினாலே ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நான் உன் குடும்பத்தை தலைக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகின்றார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா, இந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.